ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசி பேன்கேக் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானுக்கு பதிலாக சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. பேன்கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். தோசை பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் ஒரு கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ப்ரான் ஸ்டஃபிங்கை மேலே அப்படி போட்டுக்கணும். அதுக்கு மேலே பேட்டர் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுடணும். பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.